இப்போ நீங்க வாஸ்து நிபுணர் அப்படிலாம் நம்ம போய் பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு இடத்துல வாஸ்து சரியில்லன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டையே இடிச்சிட்டு கட்ட சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு சிச்சுவேஷன், ஒரு ப்ராப்ளத்துல ஒருத்தவங்க சிக்கி தவிக்கிறாங்கன்னா, அந்த வீட்டுக்கு நீங்க போகும்போது, அது என்ன பிரச்சனை அப்படி பார்த்து சரி பண்ணினீங்களா? 100% சரி பண்ணலாம். வீட்ட இம்மினி அளவுபட இடிக்க வேணாம். நெகட்டிவாவே கட்டியிருந்தா கூட, எந்த இடத்துல அந்த ஜியோபரி ஸ்ட்ரெஸ் ஓட்டம் இருக்கோ, அத தடுத்து நிறுத்தி 100% ஸ்ட்ரெஸ்லேருந்து ட்ரீட் இல்ல நெறைய பேர் சொல்லுவாங்க. அதாவது வந்து அந்நிய மூலையில தான் கிச்சன் இருக்கணும். ஸோ ஒவ்வொரு ஈசானி மூலை அந்த மாதிரிலாம் எல்லாம் உண்மைதான். அது அந்த காலத்துல. ஆக்சுவலா இப்ப நம்ம சென்னை மாதிரி சிட்டில தான் அப்படிதான் பார்த்தாங்கன்னா, ஒரு ஆளு கூட வீடு கட்ட முடியாது. அதனால எங்கே போனாலும் அது இருக்கும். அத தடுத்து நிறுத்தணும்னா, ரேடியேஷன்லேருந்து தப்பிச்சு, நோயிலேருந்து காப்பாத்திக்கலாம். மெயினா ஸ்ட்ரெஸ்லேருந்தும் விடுபடும். ஒரு ஜியோபதி ஸ்ட்ரெஸ் ஒரு வீட்ல இருக்கு அப்படின்னா, அந்த வீட்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்? மனப்பதட்டமா இருப்பாங்க. கோவப்படுவாங்க. புருஷன் பொண்டாட்டி சண்டை. சாப்பிடும்போது சண்டை வரும். நைட்டு ஃபுல்லா சண்டை போடுவாங்க. காலையில பார்த்தா ஒண்ணும் தெரியாத மாரி போவாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் ஒருத்தவங்கள்ட்ட சொல்லிட்டா கூட, புருஷன் பொண்டாட்டி சண்டை வரும். இயற்கை. சின்ன விஷயம் சொல்லிட்டா கூட அத பெருசா எடுத்துக்க தற்கொலைக்கு கூட போகும். அது இல்லாம புற்றுநோய். இந்த ரேடியேஷனால புற்றுநோய் வரும். மனவியாதி. அவங்க வெளியிலேயே சொல்ல முடியாம, அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு, மனவியாதிய மாட்டிக்க. குழந்தைங்க சரியா படிக்கிறது இல்ல. தூக்கமின்மை. அந்த இடத்துல தூக்கம் வராது. அதெல்லாம் கேட்டாவே அவங்களே சொல்லிருவாங்க. ப்ளஸ் நம்ம ஆதார் ஸ்கேனர்ல செக் பண்ணா 100%